Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. பொதுவாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இது போன்ற அரங்களை மயன் என்பவன் தான் இது போன்ற அரங்கங்களை அதாவது நினைத்த மாத்திரத்திலே செய்வார் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் உண்மையாக எனக்கு தெரிந்து நம்முடைய முதலமைச்சருக்கு கிடைத்த ஒரு மயன். ஏன்னா நான் ஒரு வார காலத்துக்கு முன்னால் முதலமைச்சர் ஆணையிட்டு நான் வந்தேன். அன்னைய நிலையை இன்றைய நிலையம் பார்க்கிற பொழுது என்னாலே வியக்கத்தக்க அளவுக்கு பிரம்மாண்டம் நின்று எத்தனை பிரம்மாண்டம் வேணாலும் போடலாம். முதலமைச்சர் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன எப்படி பாராட்ட போகிறார் என்று எனக்கே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு உச்சமாக இருக்கிறது. முகப்பே பார்த்தால் அண்ணா அறிவாலயம் இங்குதான் கட்டப்பட்டிருக்கிறதோ என்று பார்க்கிற அளவுக்கு ஒரு கட்டுமானமாக தெரிகிறது. ஒரு தற்காலிகமான ஏற்பாடாக தெரியவில்லை. நான் வெளியில பார்த்தால் ஊர் முழுதும் சுற்று பயணிகள் எல்லாம் பார்ப்பதை போல ஊர் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆக மதுரையிலே மீண்டும் ஒரு சித்திரா திருவிழா நடைபெறுகிறதோ என்று எண்ணுகிற அளவுக்கு விழாக்கோலம் பூண்டிருக்கிறது இந்த பகுதி முழுவதும். என்ன ஏறத்தாழ 48 மணி நேரம் இருக்கிறது. நாளை ஒரு நாள் இருக்கிறது. நாளை மறுதினம் 1ஆம் தேதி தான் பொதுக்குழு. கழகத்தினுடைய தேர்வு முதலமைச்சர் அவர்கள் நாளைக்கு மதுரை மண்ணிலே காலெடுக்க வைக்கிறார்கள். ஒரு பக்கம் அவர் வருகிற வழியெல்லாம் அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை மாவட்ட கழக செயலாளர் மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அதற்கு தனிப்பட்ட முறையில் அமைச்சர் என்கிற அந்த அடிப்படையிலும் சரி, அவருக்கு உறுதுணையாக மாவட்ட செயலாளர் இருக்கிற தளபதி அவர்களும் மணிமாறன் அவர்களும் உறுதுணையாக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கார். என்ன நினைக்கிறாரோ அதை கூட இருந்து செய்திருக்கிறார்கள். அதுக்கு அவருடைய ஒற்றுமை தான் அதுக்கு காரணம். ஆனாலும் கூட நான் மீண்டும் திரும்ப சொல்வது இது ஒரு பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். எப்பொழுதும் மதுரை என்று சொன்னாலே அது வெற்றி முகம்தான். அது அதனால்தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கழகத் தலைவர் ஏன் அந்த இடத்தை தேர்வு பண்ணார்னு இங்கே வந்திருப்பாடு தான் தெரியுது. கட்டாயம் நிச்சயம் 2026 தேர்தல் வெற்றிக்கு ஒரு கட்டியம் கூறுவதாகத்தான் இந்த மதுரை நிலைய பொதுக்குழு அமையும். அதனுடைய வெளிப்பாடு இன்றைய தினமே எனக்கு கண்ணுக்கு தெரிகிறது. அதிலிருந்து என்ன தெரியுது, தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் எப்பொழுதும் மூத்தவர்களை நேசிப்பவர், மூத்தவர்களை மதிப்பவர். மதிப்பதோடு மட்டுமல்ல, அந்த மூத்தவர்கள் அதாவது அண்ணாவும் சரி, நம்முடைய நெஞ்சமெல்லாம் இருந்திருக்கிற அண்ணன் கலைஞராகவும் சரி, அண்ணன் கலைஞரோடு அரசியலில் பயணித்த அத்தனை தலைவர்களுக்கும் சிலை எடுப்பது, மணிமண்டபம் கட்டுவது என்பதில் இவருக்கு நிகர் தான். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சமீபத்தில் வடக்கு பகுதியில் அண்ணன் கலைஞரோடு அமைச்சர்கள் இருந்த ஏஜி என்று அழைக்கப்பட்டிருக்கிற கோவிந்தசாமி அவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மணிமண்டபத்தை கட்டி அங்கே ஒரு சிலை அமைத்திருக்கிறார். இது இன்னும் உதாரணம். அதுபோன்று மதுரை மண்ணிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்ததிலே பெரும்பங்கு அண்ணன் மதுரை முத்துக்கு உண்டு. அதனால்தான் அவரை சிறப்பிப்பதற்காகத்தான் அந்த சிலையை திறக்கிறார். ஆனால் திராவிட இயக்க தலைவர்களை சிறப்பிப்பது, அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுவது, அவர்களுக்கு கௌரவிப்பது, எனவே தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு அவருக்கு நிகர் அவர் தான். Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.